கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த ஒரு பெரிய ஒரு கிருபைக்காக நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்கலாமா? ஜெபம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உன்னை காண வேண்டும். ஆம் பிதாவே, மனதளவில் காயப்பட்ட, குடும்ப வாழ்வில் காயப்பட்ட, வேலைகளில் வேலை செய்கிற பணித்தலங்களில் காயப்பட்ட, இன்னும் பல்வேறு இன்னல்களில் காயப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒரு பூரண ஒரு சமாதானத்தை தாங்கப்பா, ஒரு பூரண பலனை தாங்க, ஒரு பூரண ஒரு தைரியத்தை தாங்க. நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் இப்பொழுது எங்கள் மத்தியிலே பேசும்படியாக மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள திரு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த உலகில் என்ன நடக்கும், அதாவது ஒவ்வொரு நொடியிலும் உள்ள வளர்ச்சிகள், நடப்புகள், அதாவது ஆவியின் வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும், ஒரு லேடி பிறகுனடாக இருந்தாலும் அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த சிசு, அந்த பரிசுத்தமுள்ள ஒரு சிசு எப்படி வளரும், அந்த எலும்புகள் எப்படி உருவாகும் விதம் நமக்கு தெரியுமா அன்னு ஒரு கேள்விக்குறி. இதுக்கு நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை. பாருங்க, ஆவியின் வழி இன்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளி நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும்.
உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஏமேன். அப்போ இந்த வாலிப பருவங்களில் கவனமாக இருக்கிறாரு. அப்புறம் நான் தான் ஞானம் உள்ளவன், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு அகம் மேட்டிமை நமக்குள் வேண்டாம்ங்கிறாரு. அடுத்த செகண்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. அடுத்த செகண்டில் 100க்கு 100 நன்மையான காரியங்களை தான் நாம் நினைக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். என்ன, அந்த உலகம் பொல்லாத உலகம். ஆமாம், துன்மார்க்கர் கையில் இந்த உலகம் இருக்குது. அதனால தான் நிறைய துணிகரமான பாவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. ஆமாம், சாத்தான். அதனால் நாம் கவனமாக இருக்கணும். ஆமாம், ஆண்டவர் நம்ம அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஆமாம் அழகாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். ஆமென். வாசிக்கலாமா? அடுத்தால பாருங்க. துன்மார்க்கம் துர்க்கிரியை வேண்டாமே. ஆமாம், துன்மார்க்கமான ஜீவியம் கத்தியை எடுத்தால் கத்தியால் தான் போக வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு அல்ல இந்த உலகம் ஒவ்வொரு நபருக்கும் தனி பாதுகாப்பு தர முடியாது. அப்படி பார்த்தா கோடிக்கணக்கான நபர்கள் தேவைப்படும். ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த தெய்வ பயத்தினால நீங்கள் தாகத்தோடு உண்மையோடு ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு நிறைய பேரை பாதுகாத்து கொள்ளுது. ஏமேன். ஒரு தெய்வ பயம் வேணும். அந்த தெய்வ பயம் இன்னைக்கு இல்லைன்னா இந்த உலகமே சுடுகாடாக என்னைக்கோ மாறி இருக்கும். அதனால தான் துன்மார்க்கம் வேண்டாம், துர்க்கிரியையும் வேண்டாங்கிறார். வாசிக்கலாமா? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. பாருங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால். நீங்கள் ஒருத்தனை பிடிச்சி வெட்டுறா இல்லை ஒரு தப்பு பண்ணுறா, அந்த கேஸ் எத்தனை வருஷம் நீடிச்சுட்டு போகுது பாருங்க. ஒரு சொத்து பிரச்சனை வருஷ கணக்காக நீடிக்குன்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போட்டுருது. அதுலேயும் ஒரு சிலர் ஒரு சந்தோஷம். ஆண்டவர் கோர்ட்டுக்கே போகாதுங்கிறார். உங்களை வழக்காடுறதுக்கு, உங்களை சமாதானமாக்குறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி கொரிந்தியரில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையான்னு கூட கேட்டாச்சு. அதையும் மீறி தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி தேவையில்லாமல் ஆமாம் வீண் கால விரயங்கள், பண செலவுகள், மன உளைச்சல்கள், கடைசியில் நிம்மதி இருக்காது. கடைசியில் 2 வக்கீலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில நபர்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட்டு பேசி அவங்க நிறையவருடைய வாழ்க்கையை வீணாயிருக்கு. அதனால்தான் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். பாருங்க, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, நம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழல் போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். என்னடா தப்பாக நடக்கிறானே, அவனுக்கு தான் வருதுன்னா நமக்கும் வருமா? வருங்கிறார். நீதிமான்களுக்கு கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை.
சூரியனுக்கு கீழே தேவன் அவனவனுக்கு தக்க ஜீவகாலத்திலே அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண் உறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். அல்லேலூயா. ஆக துன்மார்க்கமான ஒரு ஜீவியம், துர்க்கிரியை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு என்னைக்கும் ஆபத்து தான். எங்கேயும் சமாதானமாக போக முடியுமா? குடும்பங்களை சமாதானமாக விட்டுட்டு எங்கேயும் கடந்து செல்ல முடியுமா? தெளிவான ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? அப்படியே மனம் வாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தெய்வீக சமாதானம், அந்த தெய்வ பயம் இருந்துன்னா நாம் எடுக்கிற தீர்மானங்கள் கரெக்டாக இருக்கும். கூடுமானவர்கள் நோய்கள் வராது. இந்த நரம்புகள் டென்ஷன் ஏற 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 தான் நிறைய புது புது நோய்களை கொண்டு வருது. சாத்மீகமாக அமைதியான முறையில் பரிசுத்த ஆவியானவரை தரிசித்து பாருங்கள். ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ளால் இருந்தாலே, ஆமாம், நீதிமான்களுடைய முகங்கள் நடுப்பகல் உதிக்கும் சூரியனை விட அதிகமாக பிரகாசிக்குமாம். அப்புறம் போதும் என்கிற தெய்வ பயம் வேணும். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் போட்டு மனசை போட்டு அலட்டக்கூடாது. உழைக்கணும், ஆர்வம் வேணும், ஒரு தாகம் வேணும், எறும்பு போல் சுறுசுறுப்பாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாம் லிமிட், கவனமாக இருக்கிறார். சரி, அடுத்தால பாருங்கள். ஒரு சில பாடுகள் வருகிறதா? ஜெபம். ஆம், ஜெபம் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி நம்ம வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? பிரசங்க 7ஆம் அதிகாரம் 14 முதல் 24 வரை பாருங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. நல்ல வசதியாக செல்வ சீமானா இருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணுங்கிறாரு. நம்ம நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் ஒரு சில பாடுகள் வந்தால் பாருங்க, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாயும் இராதே. உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான். ஆக ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு தெளிவாக போட்டு பாருங்க. மிஞ்சின நீதிமான் வேண்டாம், நம்ம ஞானி என்று நம்ம எண்ண வேண்டாம். தேவையில்லாத தீர்மானம் அதனால் வரும் சொல்கிறார், கவனம்ங்கிறார். சரி, அடுத்தால பாருங்க. இந்த பூமியிலே நன்மைகள், சமாதானம், நிம்மதி இதெல்லாம் தருகிறது நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் தர முடியும். வாசிக்கலாமா? பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது.
அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். செல்வம், சம்பத், அப்புறம் கனம். இவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமலும் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருடம் ஜீவித்து தீர்க்க ஆயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலா இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டவாசி என்றேன். அது மாயையாய் தோன்றி இருளில் மறைந்து போகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு. அவன் 2000 வருடம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதும் இல்லை. எல்லாரும் ஒரே இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதிற்கோ திருப்தி இல்லை. பாருங்க, இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளவருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயை. மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாயும் இருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? ஒரு நபர் சொல்லுங்க பாபு, நல்ல சோசியம் சொல்லுவான், அவன் வாழ்க்கை எப்படி முடியுனே தெரியாது. எங்கள் ஊர்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிரதர், பேங்கில் நல்ல ஒரு மனுஷன், காது கொஞ்சம் கேட்காது, காது கொஞ்சம் மந்தம். பேங்க்லாம் போனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன். திடீர்னு பார்த்தா கோரமான முறையில் அவங்க வீட்டில் மரணம் அடைந்த ஒரு சூழல் பாருங்கள். தெய்வீக சமாதானம் இல்லாத ஒரு சூழல். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும், எவ்வளோதான் உயர்ந்த ஒரு வேலை இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன் உரிமை கொடுக்கணும். ஆமென். ஜெபம். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது இருதயத்தில் கரெக்டான ஒரு சிந்தனைகள் நமக்கு வரும். மனம் அலை பாயாது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சில நேரத்தில் வேதனையாக இருக்கும். அதனால் முட்டி போடுறேன், ஆண்டவரே ஒரு மன ஆவியை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்க. எங்களுடைய பலவீனங்கள் மூலமாக அல்லது எங்களுடைய அறியாமையின் மூலமாக அல்லது எங்களுக்குள்ளால் இருக்கிற மேட்டிமைகளின் மூலமாக அல்லது எங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த துணிகரமான பாவங்கள் மூலமாக மேலும் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்தில் கேட்போம். அதான் சொல்றார், ஒருவன் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் பாவ வழிக்குள் கடந்து செல்லும் பொழுது அந்த வீடு ஜோடிச்சிருக்கிற பார்த்து கூட 7-8 பிசாசுகளை கூட்டு வந்துடுமா. ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆமா, தேவாலயத்துக்கு போகணுங்கிறார். தேவாலயத்திற்கு நிச்சயம் நாம் போக வேண்டும். காரணம், மூட பழக்க வழக்கமான இரத்த பலிகளை விரும்பாத தேவன் அங்கே வாசமாக இருக்கிறபடியினால், அது ஃபாதராக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ஆமாம், என் வசனங்களை கொண்டு போதிக்கிற மனுஷன்தான் பாக்கியவானன் சொல்கிறார். அதில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டினா
குறைச்சா வாதையை கூட்டுவேங்கிறார். ஆமாம், அந்த ஆலயத்துக்கு போனால் தான் ஒரு தெய்வீக ஒரு சமாதானம் கிடைக்கும். வாசிக்கலாமா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அந்த ஐயர் என்ன சொல்கிறாரு? என்னென்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்? பாடல்களை பாடும்பொழுது நம்ம கைகளை தட்டி, ஆமாம், ஒரு உண்மையான விசுவாசத்தோடு நாம் பாடணும். ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தாகத்தோடு அந்த ஜெபம் கேட்கப்படட்டும் ஆண்டவரேன்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுக்கு தான் தேவாலயத்துக்கு போக சொல்கிறாரு. ஆமாம், பாருங்க, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பாருங்க, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அப்புறம், உன் மாம்சத்தை பாவத்திற்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அப்போ வாயின் வார்த்தைகள் கவனம். அதனால தான் இன்றைக்கி ஃபோன் மூலமாக நிறைய தவறு நடக்கு. ஒரு அருமையான ஒரு குடும்பம், அந்த சகோதரி நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு சகோதரன், நிச்சயமெல்லாம் ஆயிற்று, குறிப்பிட்ட டேட்டில் மேரேஜ் பண்ணணும். அந்த சகோதரன் வாயின் வார்த்தைகள் தவறுதலாக அந்த மணமகள் மத்தியில் பேசினதுனால ஒரு பெரிய பிரிவு உண்டாகி 2 பேரும் பிரிக்கப்பட்ட ஒரு சூழல். அப்புறம் அந்த மகளை வேற ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மகனுக்கு எத்தனையோ வருஷம் கழித்து தான் மேரேஜ் நடந்தது. பாருங்கள், எவ்வளோ தெளிவாக போட்டு பாருங்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அமெரிக்க தேசத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரர், நல்ல ஒரு பணியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தார், மேரேஜ் பண்ணார். அந்த மகளுடைய நடத்தை சரியில்லாமல், ஆமாம், போக வேண்டிய ஒரு சூழல். கேட்டால் அந்த மகள் ஒரு தவறுதலான ஒரு குற்றத்தை இந்த மகன் மேலே சுமத்திட்டு போயிட்டு அந்த அம்மா. கேட்டால் ஆண்மை இல்லை. இந்த மகன் பாவம் போல அலைகிறாரு. வருஷ கணக்கில் 4 வருஷம் 5 வருஷம் எங்கே போனாலும் ஆண்மை இல்லைங்கிற ஒரு கேள்விக்குறி வந்தது. சென்னை பட்டணம் நாங்கள் கடந்து செல்லுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அப்போ அந்த சகோதரரை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்த அறியாமல் நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் அந்த மகன் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு அருமையான மகளை தத்தெடுத்து அந்த மகளை மேரேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்க அந்த அம்மாவுக்கு 4-5 பிள்ளைகள், அந்த குடும்பத்துக்கு இன்னைய வரையிலும் அநேக உதவி செய்துட்டு வராரு. இன்றைக்கி அந்த பையன் அவங்க வீட்டு மேலே அமெரிக்க தேசத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. பாருங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதேங்கிறாரு. தூதர்கள் அசைவாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால் கொஞ்சம் வேதனையோடு இருந்த, என்ன ஆண்டவர், என்ன ப்ரேயர் பாஸ்டர், ப்ரேயர் பண்ண என்னத்தை கண்டோம். அந்த தேவையில்லாமல் பிசாசுகளுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏமேன். வரும் பாடுகள் வரும். அவர் தான் சொல்லிட்டார் முதல்ல, உனக்கு இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் யார்? ஜெயிக்கிறவங்க பக்கம் இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லது இந்த பூமி மாந்திர சக்தியினால் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் கிடைச்சா போதும், பெண்களுடைய தலைமுடி அல்லது இந்த மென்சஸ் ட்ரெஸ்ஸு அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து,
ஆமாம், தேவையில்லாத அசுத்த பிசாசுகளை வரவழைச்சி தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி பிசாசுகள் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் உடைச்சவர் தான் நம்ம ஆண்டவர். சர்வ வல்லமை உள்ள தேவன். பிசாசெல்லாம் கிட்டுன்னு நடுங்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பாருங்க, ஒரு அருமையான ஒரு சகோதரன் லேகியோவன் சுமார் 6500 ரோமானிய படை வீரர்கள் கொண்ட அசுத்த ஆவி ஒரு மகனை அட்டாக் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த கையில் சங்கிலி, இந்த கையில் சங்கிலி, 2 கால்லையும் சங்கிலி, ஒரு பெரிய பாறையில் கட்டி போட்டிருக்கு. சீசர்களால் துரத்த முடியாத ஒரு சூழல். ஆண்டவர் கிட்ட போறாரு. அடுத்த செகண்ட்ல பிசாசு சொல்லுது, தேவனே எனக்கும் உமக்கும் என்ன, என்னை இந்த பன்றிகள் கூட்டத்திலே விட்டுவிடும். பாருங்க, சொன்ன அடுத்த செகண்ட்ல சுமார் 3000 பன்றிகள் கடலில் செத்து மிதந்ததாக நம் வேதம் சொல்லுகிறது. அதனால கவனமா இருக்கிறார். கவனமா இருக்கிறார். அநேக சொப்பனங்கள் மாயையாக இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. தெய்வ பயம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது கொடூரமான பாருங்க, கொடுமையான காரியங்கள் நமக்கு வேண்டாம். இன்னொரு தலைப்பு வாசிக்கலாமா? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை பாருங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்ற மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இன்னைக்கு அநேக நல்ல பெரிய பெரிய ஆபீசர்கள்லாம் அப்பா நல்ல வேலை நாம் ரிட்டையர்ட் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு இருக்கோம். எந்த துறையிலும் அநேக ஊழல்கள், பண ஆசை, வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், எல்லாரையும் சொல்ல முடியாது. ஒரு சில எல்லா துறைகளிலும் ஊழல். ஒரு சில நபர்களால் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆமாம், இன்னைக்கு வீட்டில் இருக்க பெரிய வயதான ஆள்கிட்ட போய் எழுங்க, எப்பா எங்கள் காலத்துலலாம் இப்படி இல்லைப்பா, இன்னைக்கு எவ்வளோ மாற்றம்னு சொல்லி கண்ணீர் விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். காரணம் தெய்வ பயம் இல்லை. எங்கே பார்த்தாலும் இன்டர்நெட்டு, இமெயில், ஃபோனு, தொடரை பார்த்த ஆபாசம், டிவியை பார்த்த ஆபாசம், எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். ஆமாம், ஒரு வேலையில் செய்தால் மேல் அதிகாரிகள் மிருகத்தனமான ஆமாம் காரணம் இல்லாத ஒரு கண்டிப்பு. கீழ் அதிகாரிகளை எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலவர்கள் காரணம் இல்லாமல் மிக கீழ்த்தரமான வார்த்தைகளால் மிரட்டுறது, வாங்குகிற அகத்தில் அவனுக்கு வர வேண்டிய ஒழுங்கான கரெக்டான அந்த பதவிகளை போடாமல் இருக்கிறது. ஏதாவது ஆமாம் தேவையில்லாத ஒரு துன்புறுத்துதல். அதான் தெளிவோடுது. இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்ற மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லையே. ஆமாம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமும் ஆயிருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையே தின்கிறான். வருத்தத்தோடும் மன சஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு 1 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே ஒரு மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டியாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை.
அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத ஒரு தொல்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சில செய்திகளில். ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம், செல்வ சீமான் ஆகிய குடும்பம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆமாம், அந்த மகனுக்கு மேரேஜ் ஆகலை, தன் குடும்பத்துக்காக சகோதரர்களுக்காக கடுமையாக உழைச்சி கோடி கணக்கான சொத்து சம்பாத்தியம் பண்ணிச்சார். கடைசியில் அந்த சகோதரர்களாலே அடிபடக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கும் அந்த மகனுக்கு சமாதி இல்லை. பாருங்க எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு பாருங்க. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்றவன் சிந்திக்கிறதும் இல்லை. பணம் பணம் பணம். இவ்வளவு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, பரிசுத்த தேவாலயம். அதில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டோடைய செய்தியில் கேட்க வேண்டிய ஒரு சூழல். அதை இருந்து நான் திருந்த மாட்டேன்னா பாருங்க, கேட்டால் விதி என்ன சொல்லுவாங்க, தெய்வ பயம் வேண்டியாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது பாருங்க. நம் பரலோகர் மட்டும்தான் நம்மை நல்ல வழிகளில் பாதுகாப்பாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, நிம்மதியாக நடத்த முடியும். பாருங்க, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், நிம்மதி. ஏமேன். நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். ஏமேன். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏமேன். அவர் இரக்கமுள்ள தேவன். பாருங்க, அவர் கிருபையுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை பாருங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆமென். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். ஆமென். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன். அங்கே அநீதி இருந்தது. இன்னைக்கு சரியான தீர்ப்பு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், தீர்ப்பு சொன்னால் அடுத்த செகண்ட் அவன் அந்த பதவியில் இருக்க முடியாத சூழல். நான் சொல்லலை, தொலைக்காட்சிகள் சொல்லுது, பேப்பர் சொல்லுது. ஒரு நல்ல தீர்ப்பை எழுதுறாரு நீதிபதி, அடுத்த செகண்ட் அந்த நீதிபதி எங்கே இருக்காருனே தெரியாது. கொடூரமான மரணம். காரணம், இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் இருக்கிறது. ஆமென். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். இன்னைக்கு சில அநேக நபர்கள் மிருக ஜீவன்களாக இருக்காங்க இந்த பூமியில். கொடூரமான வேசித்தனம், கொடூரமான விபச்சாரம் பேப்பரில் பார்க்குறோம்.
பச்சிளம் குழந்தைகளை பாருங்க. பெரிய பெரிய நிர்வாகத்தில் கொடூரமான ஒரு ஊழல். பொள்ளாச்சி பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு சகோதரர், அவர் ஃபேமிலியோடு காரில் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கு. நான் இந்த சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் ஆண்டவர் 2 பெரிய அற்புதத்தை நடத்தினார். அதுக்கு நன்றி கடனாக வந்தார். அவங்க வீட்டில் ப்ரேயர்னால ஒரு அற்புதம். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் வழிபட்ட ஒரு அருமையான ஒரு சகோதரன். அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, பரிசுத்த ஆவியானவர் தீர்த்து கொடுத்தார். ஆமென். ஆனால் அந்த நபர் கம்பெனியில் ஒரு சகோதரன், அது ஒரு ஹேண்டிகேப்ட், கோடிக்கணக்கான ஊழல் செய்கிறார். கோடிக்கணக்கான ஊழல். பாருங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டுப்பார். நான் ஓப்பனாக சொன்னேன், அந்நிய தேவர்களை நாடினால் மனவேதனை பெருகும். அந்நிய தேவர்களின் நாமத்தை கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நல்லா தான் இருக்கும். கடைசியில் எங்கேயாவது போய் மாட்டும் போது தான் தெரியும். இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் நம்ம ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். நாம தான் மனிதனுடைய கற்பனைகளின்படி, வீண் மாயைகளின்படி, உலக வழிபாடுகளின்படி அப்படியே ஜாதிகள்ங்கிற பேரில், மதங்கள்ங்கிற பேரில், துன்மார்க்கங்கிற பேரில், வேசித்தனம் விபச்சாரங்கிற பெயரில், பொருளாசைங்கிற பெயரில், மேட்டிமைங்கிற பேரில், துணிகரமான பாவங்கள்ங்கிற பெயரில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கும் நடு ஒரு சுவர், பாவம்ங்கிற ஒரு சுவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் கவனமாக இருக்கிறார். கவனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்போ கடைசியாய் இதை உறுதிப்படுத்துகிறது நம் பரிசுத்த வேதாகமம். வாசிக்கலாமா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வரை. மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாயும் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பெயரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. அல்லேலூயா. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவனுக்கு புத்தி, யுக்தி, நிதானம் பிரயாசப்படுகிறான். புத்தியோடு யுக்தியோடு நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். ஏமே, இதுவும் மாயை, பெரிய தீங்குமாயும் இருக்கிறது. இரத்த வேர்வை சிந்திச்சு சம்பாத்தியம் பண்ணி வைக்காங்க சில பெற்றோர்கள். அதை பிள்ளைகள் மிக இலகுவாக சீரழிச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் என்னோட வருத்தம் தெரியும். நாங்கள்லாம் எங்கள் பெற்றோருக்கு இன்னைக்கு வயசு 62 நடந்துக்கிட்டு இருக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கும் மேலே வயசு எத்தனை? 13 வயசு. 10 காசுக்கு 1 மணி நேரமாக காத்திருப்போம். 1 மணி நேரமாக. அந்த பெற்றோர்கள் அவ்வளவு கண்டிப்போடு சிக்கனத்தோடு எங்களை வளர்த்ததுனால தான் இன்றைக்கி இந்த பைசாவினுடைய அருமை எங்களுக்கு தெரியுது. நாங்கள் 8 பேர், 5 ஆண் 3 பெண்ணு. நான் மட்டும்தான் ஒரு பாவியிலும் கொடூரமான பாவியாக நானாக வளர்ந்தேன். ஆமாம், பெற்றோர்கள் சொல்ல கேட்காம. அதனால தான் விழுந்த அடி.
அநேக நஷ்டங்கள், லட்சக்கணக்கான ரூபாய். வாழ்க்கையை சீரழிஞ்சி சின்ன பின்னமாய் நாசமாகி எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாக, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். மனைவி பிள்ளைகள் பாவம், பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியலை, மனைவிக்கு கீழ்ப்படியலை, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியலை, சகோதர சகோதரிகளுக்கு கீழ்ப்படியலை. சத்திய நாஸ் என்னுடைய ஜீவியம். அதுக்கு தான் பிரேயர், அதுக்கு தான் சபை கூடி வருதல், அதுக்கு தான் பாவங்களை அறிக்கையிடுதல். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. மனுஷன் பூசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? ஒரு கேள்விக்குறி. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆக நல்லவனாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான மகனாக இருந்தால் ஞானம், அறிவு, இன்பம் பரலோகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறோம், நம்மளை பார்த்தோன்னே வேலைக்கு எடுக்கிறவன் ஃபேமிலியை விசாரிப்பான், பேக்ரவுண்டை விசாரிப்பான், நடத்தையை விசாரிப்பான். என்னாரா அவனுக்கு கொடுக்கலாம். ஒரு தப்பு பண்ணாமல் ஒரு இடத்துல போய் நிற்போம், என்னாரா சேச்சா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டானே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கடத்தில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைகள் நமக்கு கூட இருக்கிறது நமக்கு தெரியும். ஏமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனோ இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. பாருங்க, இவ்வளோ தெளிவப்பட்டு பாருங்க. தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கும் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார், இதுவும் மாயை. மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக எல்லாமே மாயை. ஆக பூமி, நம்முடைய பூமியில் உள்ள வாழ்க்கை நிழலை போல, பனியை போல, மேகத்தை போல இருக்கு. ஒன்று, சிலருடைய பாவங்கள் பின்தொடரும், சிலருடைய பாவங்கள் அவங்க எலும்புகளோடு ஒட்டி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவங்க வீட்டு வாசல் படியில் படுத்துக்கொள்ளும். நாம் எப்படி தப்பிப்போம்? சுத்த கிருபை இந்த வேதம் தான். இந்த வேதம் மட்டும்தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். சர்வ வல்லமை உள்ளவர் தான் சமாதானத்தை தர முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஜெபிக்கலாமா? ஜெபம். மகா இரக்கமுள்ள பிரபுவே, இன்று நாங்கள் தியானித்த உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை, உம்முடைய உயிருள்ள வசனங்களை எங்கள் இருதயங்களில் ஆழமாய் பதிய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. காரணம், கடைசி காலகட்டங்களில் நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்கே பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை, துணிகரமான கொலை, அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தொந்தரவுகள், பிசாசுகள் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுதப்பா. எங்கே பார்த்தாலும் பலவீனங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், துணிகரமான பாவங்கள், அது மட்டும் இல்லை கொடூர நோய்கள். இவைகள் மத்தியில் நீங்கள் பாதுகாக்க, நீங்கள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். எங்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை எல்லோரையும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. காசு, பணம், துட்டு, பொன்னு, நகை, வெள்ளி, சொத்து, சுகம் எங்களை ஒரு காலமும் காப்பாற்ற முடியாது. எத்தனை கோடிகள் இருந்தாலும்
நீங்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும். உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் இப்பொழுது எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் இப்பொழுது எங்களை தொட்டு சுகமாக்கட்டும். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப லேட். செய்திகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லும் பொழுது பல தடைகள், ஆனாலும் கூட தேவன் தாமே கரெக்டாக உங்களுக்கு சொன்ன வசனங்களை நேர்த்தியான முறையில் கரெக்டாக தந்துட்டாரு. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எந்த சக்திகள் தடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவரை தடுக்க முடியாது. அதான் சொல்லார், என்னை தடுப்பவன் யாருன்னு கேட்குறார். எனக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பவன் யாருன்னு கேட்குறாரு. என் குளிருக்கு முன்பாக நிற்பவன் யாருங்கிறார். அல்லேலூயா. கடைசி காலம் எச்சரிக்கை செய்கிறாரு. ஜபி, ப்ரேயர் பண்ணு. பாருங்க, இன்னைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்ட ஒரு சூழல், வணிக வளாகங்கள் சூட்டப்பட்ட ஒரு சூழல். இன்னைக்கு தைரியமாக நடந்து போக முடியாது, காரில் போக முடியாது, ட்ரெயினில் போக முடியாது, ஃப்ளைட்டில் போக முடியாது, எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழல். இதை எந்த ஒரு ஞானியாவது சொன்னானா? சோசியக்காரன் சொன்னானா? ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடியவர் நம்ம பரிசுத்த ஆவியானவர். அறியாம பில்லி சூனியம் மாந்திரிகம் எல்லாம் ஒன்றும் செயல்படாது, நொறுக்கிடுவார். ஆண்டவருக்கு விரோதமாக எவா செயல்பட்டாலும் பரிசுத்த வேதாகம் வந்து நமக்கு ஆறுதலை தர முடியும். அதனால் கவனமாக இருப்போம், ஜெபிப்போம். தேவன் தாமே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஆமென். நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டுமாக நம்ம சந்திக்கலாம். நன்றி.